யாருக்கு யார் ஆறுதல் சொல்கிறது? மரணம்ன்றது தவிர்க்க முடியாது தான், எல்லாருக்கும் வரணும். ஆனால் இந்த இளம் வயசுலையா இந்த பிள்ளைக்கா ஊருக்கே எந்த உணர்ச்சி எப்படி காட்டணும்னு சொல்லி கொடுத்துருவாங்க அப்பா. எந்த சூழ்நிலையில் எந்த மாதிரிலாம் முகபாவனை வச்சுன்னு இன்றைக்கி ஒரு துக்க சம்பவத்தில் எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு காட்டி கொடுத்துறாரு. ஒரு அப்பாவா அவருக்கு போய் நாங்கள் என்ன ஆறுதல் சொல்கிறது? கவலைப்படாதீங்கன்னு சொல்ல முடியும். எந்த அப்பாவுக்கும் வரக்கூடாதுங்க. அந்த இந்த வயசில் மரணம் வரவே கூடாது. வாழ தூங்குற வயசு. வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து நல்லது கெட்டது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பக்குவப்பட்டு கொஞ்சம் இனி நல்லா வாழலான்ற வயசு தான் மனோஜ் வயசு. பக்குவப்பட்ட பையன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய டேரக்டருடைய பையன், நம்மகிட்ட எவ்வளோ எளிமையாக பேசுகிறாரு. என்ன சார் இப்படி சார் ஜாலியாக பேசுவாப்புல. ரொம்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நான் சந்தோஷப்பட்ட மாதிரியே என் பையன் சந்தோஷப்படுறான். ஏன்னா என் பையனும் மனோஜும் ஃப்ரெண்ட்ஸு. அதை விட என் மனைவி சொல்கிறாங்க, மனோஜ் என்னமாலாம் சொல்லுவார். அவங்க எங்கள் வீட்டு சாப்பாட்டு ருசி பற்றி அவர் சொன்னதுதான் என் மனைவி சொல்லிட்டு வரேன். எங்கள் குடும்பத்தோடைய பசந்த ஒரு பிள்ளையை பறி கொடுத்துருங்க. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யார் வீட்டு பிள்ளையும் இந்த வயசில் போக வேணாம். கடவுள்கிட்ட வேண்டிட்டு தான் அதான் மரணம் வரட்டும். இந்த வயசில் யார் பிள்ளைக்கும் வர வேணாப்பா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.